அம்மா இனிமேல் நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போவாதம்மா. நான் வீட்டு வேலைக்கு போலனா உனக்கு யாரா ஃபீஸ் கட்டுவா, யாரா சோறு கொடுப்பா? சரிம்மா, நீ இப்ப எங்கம்மா வேலைக்கு போற? நீ உனக்கு தெரியாதடா, அந்த பக்கத்து தெருவுல புதுசா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தானடா போறேன். இனிமேல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவாதம்மா. ஏண்டா? அந்த வீட்டுல இருக்கிற பையன் தாம்மா என் வீட்டுல என்னுடைய கிளாஸ்ல படிக்கிறான். சரி, நான் ஏதாவது சொன்னா டேய் வாய மூடுறான்னு சொல்றாமா என்ன? ஏண்டா அப்படி சொல்றான்? டேய் உங்க அம்மா என் வீட்டுல தாண்டா வேலை செய்யுது, நான் சாப்பிட்டு போடுற சாக்லேட் பேப்பர் எல்லாம் அதாண்டா பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதாண்டா துவைக்குது, நாங்க சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்துல அதாண்டா தேய்க்குது. ஒரு வேலைக்காரியினுடைய பையன் வாயை அடக்கி பேசுடான்னு என்கிட்ட பேசுறாம்மா. நீ அந்த வீட்டுக்கு போவாதம்மா, எனக்கு ஸ்கூல்ல ஒரே மானமா இருக்குதுமா. பையன் டைலாக், அந்த அம்மா டைலாக் சொல்லுது. டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுமா. நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறேன்ல, அந்த வீட்டு எஜமானி அம்மா என் கூட படிச்சவடா. சின்ன வயசுல நானும் அவ்வளோ 5ஆம் கிளாஸ் படிச்சோம்டா. இது எனக்கு சொல்லவே இல்லை. ஆமாண்டா, அவ என்ன இங்க வா இத பண்ணு, இங்க வா அதை பண்ணு, இது பாத்திரம் தேயி, இது துணி தொயின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்டா சாமி. என்னமா சந்தோஷம் உனக்கு அதுல? அவ பிள்ளைய அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம்டா எனக்குன்னு சொல்றான். நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு, அதை பிள்ளைக்கு காட்டுங்க. அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று நாம் ஆழ்மனதில் நினைக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கான வழி என்பதனை நாம் அவர்களுக்கு அப்படி காட்டி விட்டுறணும். Download Chet